Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மேம்பால கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த காரை போலீசார் ஜேசிபி உதவியுடன் மீட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சம்பத், இந்த விபத்து என்பது எப்போது நேரிட்டது? இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏதும் ஏற்பட்டிருக்கின்றதா? மேலும் தற்பொழுது மீட்பு பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. என்ன விவரம்? வணக்கம் பிரீதா. சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடைபெற்று வரும் இந்த சாலை மேம்பால கட்டுமான பணியின் போது தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் வாடகை கார் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேள்வியும் எழுந்திருக்கிறது. சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சைதாப்பேட்டை வரையிலான மெட்ரோ சுரங்கப்பாதை மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில இந்த மேம்பால பணிகள் அமைக்கும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையின் நடுப்பகுதியில் ஆழமான பள்ளங்கள் தோண்டப்பட்டு பாதுகாப்பு தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருவத்தூரை சேர்ந்த 30 வயதான வாடகை கார் ஓட்டுநர் இப்ராஹிம் தனது கார்ல நந்தனம் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த அருகில் வந்தபோது காருடன் மற்றொரு காருடன் மோதாமல் இருப்பதற்காக அவர் காரை வலதுபுறமாக திருப்பி இருக்கிறார். அப்போது கட்டுமான பணிகளுக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்திற்குள் கார் எதிர்பாராத விதமாக சென்று இருக்கிறது. இருப்பினும் இந்த பாதுகாப்பு தடுப்புகளில் கார் சிக்காமல் பள்ளத்திற்குள் முழுமையாகவும் விழாமல் அந்தரத்தில் தொங்கிய நிலையில் இந்த விபத்தில் ஓட்டுநர் இப்ராஹிமுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாதது ஒரு பெரும் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்துல அந்த பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலை தொடர்ந்து காவலர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோட அந்த காரை மீட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தால நந்தனம் பிரதான சாலையில் நீண்ட நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அசோக் நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார்.